இயற்கை எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருப்பதில்லை. அதற்கு எது தேவையோ அதை அதுவே நிறைவேற்றிக் கொள்ளும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானிமூர்த்தி. இது ஓம் ரிதம் ஆஃப் லைஃப். 28 மார்ச் 2025 மியான்மரில் நடந்த ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம். இதுல 3000க்கும் அதிகமான நபர்கள் இறந்திருக்காங்கன்னு இது வரைக்கும் சொல்லப்படுது. இவங்களுடைய இந்த இறப்பிற்காகவும் அங்க உள்ள மக்களுடைய துயரத்துக்காகவும் நேத்து அந்த நாட்டை சேர்ந்தவங்க மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. இதோடு தொடர்ந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் அரை கம்பத்துல அந்த நாட்டுடைய கொடி பறந்துட்டு இருக்கும். இது அங்க நடந்த பேரழிவின் துக்க விசாரணைக்காக ஏற்றப்பட்டு இருக்கு அப்படின்ட்டு இப்போ அந்த நாட்டு மேல ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிற ஜுன்டோ ராணுவத்துடைய தலைவர் சொல்லியிருக்காரு. மியான்மர்ல இந்த பேரழிவு நடந்து 5 நாள் கடந்த பிறகும் அந்த நாட்டு மக்கள் தெருக்கள்லயும் வீட்டை விட்டு வெளியிலயும் தூங்கிட்டு இருக்காங்க. இதன் காரணம் என்ன தெரியுமா? நேத்து மீண்டும் 2 நில அதிர்வுகள் பதிவாகி இருக்கு. இந்த நிலையில மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிங்க. என்னதான் மியான்மர் உலக நாடுகள் கிட்ட இருந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாம தனித்து விடப்பட்டிருந்தாலும் பல நாடுகள் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கான உதவியை செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல இந்தியா என்ன பங்கு ஆற்றிட்டு இருக்கு அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்றத பார்ப்போம். விசாகப்பட்டினத்துல இருந்து இந்தியாவுடைய போர்க்கப்பல் பல மெட்ரிக் டன் இடையுள்ள உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள் எல்லாத்தையும் ஏத்திட்டு போயிருக்கு. அதோடு சேர்ந்து இந்தியாவுடைய ராணுவ மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ தளவாடங்கள் மியான்மர்ல உள்ள மண்டேலால தள மருத்துவமனையை அமைச்சு அங்க அடிபட்டிருக்க எல்லாத்துக்கும் மருத்துவ சிகிச்சை செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவை சேர்ந்த தேசிய பேரிடர் மீட்பாளர்கள் மியான்மருடைய தீயணைப்பு வீரர்களோட சேர்ந்து இடிபாடுகள்ல சிக்கி இருக்கிறவங்களையும் அடிபட்டு இருக்கவங்களையும் காணாம போயிருக்கவங்களையும் தேடிட்டு வராங்க. இவங்களால 16க்கும் அதிகமான இறந்த உடல்கள் மீட்கப்பட்டு இருக்கு. அதோடு சேர்ந்து 91 மணி நேரம் ஒரு பாட்டி இடர்பாடுகள்ல சிக்கி இருந்தவங்களை காப்பாத்தி அவங்கள மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. உதவும் கரங்கள் பிரார்த்திக்கும் உதடுகளை விட சிறந்தது. நான் உங்க தோழி சிவானிமூர்த்தி. இது ஓம் ரிதம் ஆஃப் லைஃப். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஜெய் ஹிந்த்.